சீதை என்பது நிலம், சூர்பனகை என்பதும் நிலம். அன்றைக்கி அந்த அரசர்கள் வந்து பெண்களுக்காகலாம் சண்டை போட்டுக்கல. நிலம்தான் பெண்களாக கருதப்படுகிறது. இப்போ நிலத்துக்காக நார்த்லேருந்து வந்த ஒரு அரசனுக்கும் சவுத்தில் இருந்த ஒரு அரசனுக்கும் நடந்த ஒரு போர் இது நடந்திருக்கலாம். இதில் வெற்றி யார் பெற்றாங்க என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா திரும்ப ராமன் வந்து இங்கே ஆட்சி செய்யலை, அங்கே போயிடுறாரு. ராமர் இங்கே ஆட்சி செய்ய, அதனால தான் தமிழ்நாட்டில் ராமருடைய வழிபாடுங்கிறது இப்போ சமீபத்தில் மேபி ஒரு 500 to 600 இயர்ஸில், அதுவும் ஆந்திராக்காரங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ணுற டைமில் தான் அந்த டெம்பிள்ஸ்லாம் உருவாகுது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தமிழர்கள் ராமனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப கம்மி. விஷ்ணு வழிபடுற அளவுக்கு ராமனுக்கு இங்கே வந்து முக்கியத்துவம் என்பது பெருசாக இல்லைங்க பட்சத்தில் ராமன் வந்து வட இந்தியாவை சார்ந்த ஒரு கடவுளாகவே தான் கருதப்படுகிறார் தமிழ்நாட்டில். கிருஷ்ணரோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட ராமனுடைய வழிபாடு கம்மி. கிருஷ்ணருக்கு பல கோயில் இருக்குது, பாண்டியர்கள் கட்டின கோயில்கள்லாம் இருக்குது. ஆனால் ராமனுக்கு இவங்கெல்லாம் கோயிலே கட்டல. விஷ்ணு கோயில்களுக்குள்ளே ராமன் ஷரைன்ஸை வந்து பிற்காலத்தில் வந்த தெலுங்கர்கள் தான் நிறைய உருவாக்குறாங்க.